கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம். அதில் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏசாயா 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, உங்களுக்கு தேவன் என்ன சொல்ல ஆசைப்படுகிறார்னா, நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை, நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்போ தேவனுடைய ஞாபகத்தில், தேவனுடைய எண்ணத்திலே நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற, நம்மளை வரைந்து வைத்திருக்கிற தேவன். இது ஒருவேளை நம்ம அது யாக்கோபை இஸ்ரவேலேன்னு ஆரம்பிக்குதுன்னு நினைக்கலாம். இது இஸ்ரவேலை கொடுத்ததா, யாக்கோபை கொடுத்த வசனமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவருமே, தேவனை ஏற்றுக்கொண்ட அனைவருமே இஸ்ரவேலர். அது நமக்கு எல்லாமே தெரியும். அவங்க அந்த யூதர்கள் இதுக்குள்ள வந்துடுவோம். நம்ம ஒருவேளை நம்ம பிறப்பின்படி யூதராக இல்லாட்டினாலும் நம்மளோட விசுவாசத்துப்படி நம்ம இஸ்ரவேல் மக்களாக இருக்கிறோம். அதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் தான் அதில் சொல்கிறாரு பாருங்க, நல்லாக சொல்கிறாரு பாருங்க, நீ என் தாசன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய தாசர்கள். தாசன்னா என்ன? தேவனுக்கு பிரியமான ஜனம். நீங்க தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவன் மேல் பிரியம் உள்ளவர்கள். வேதத்துல பாத்தீங்கன்னா 2-3 பேரை தான் தேவன் இந்த மாதிரி சொல்றாரு. நம்ம தாவீது ராஜாவை சொல்றாரு, இதயத்துக்கு இன்பமானவன் அப்படின்றாரு. மோசேவை பத்தி சொல்றாரு, வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்றாரு. தானியேலை சொல்றாரு, எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்றாரு. இதெல்லாம் அவங்களை பத்தி தனிப்பட்ட முறையில் சொல்லப்பட்ட காரியங்கள். அதே போல உங்களை குறித்து, தேவஜனமாகிய தேவனை ஏற்றுக்கொண்ட உங்களை குறித்து தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் தேவனுடைய தாசர்கள், தேவன் மேல் பிரியமாய் உள்ளவர்கள். அதான் தாசன் அப்படின்னு ரொம்ப அழகா கூப்பிடுறாரு. அப்ப தேவனுக்கு பிரியமான ஜனமாக நம்ம இருக்கிறோம். அதை நம்ம முதல் விசுவாசிக்கணும். அதனால்தான் நம்மளை இது புரியாம இருக்க நம்மளை மீட்டெடுப்பதற்காகத்தான் புதிய ஏற்பாட்டின் காரியங்கள். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு, நமக்காக பாடுகள் பட்டார், சுவிசேஷம் நம்ம எல்லாமே தெரியும். ஏன்? நம்ம தேவனுடைய தாசர்களாக இருப்பதனால தான். அவரை விட்டு வழி விலகி போனாலும் தேவன் நம்மளை கைவிடுகிற தேவன் கிடையாது. எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்ற சந்ததி நம்ம. அப்ப தேவனால் கைவிடப்படுகிற ஜனம் நம்ம கிடையாது. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கடன் பிரச்சனையில் இருந்தாலும் பரவாயில்ல, வேலை இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, அதற்கு மேலாக உங்கள் மேல் பிரியம் உள்ள தேவன் உங்களுக்கு ஒருத்தர் உண்டு. உங்கள் மேல் நேசமாக இருக்கிற தேவன் ஒருவர் உண்டு. உங்களை விடுவிக்க வல்லவர் ஒருத்தர் உண்டு. அதெல்லாம் எப்போ நடக்கும்னா, நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளும் பொழுது. அதை எப்படி புரிந்து கொள்வதுன்னா, முழு வேதமும் நமக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. முழு வேதமும் நமக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. அதில் நம்ம நிலைத்திருக்கணும். அதான் பாருங்க, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்ப இதுல பாருங்க, 2 தடவை அந்த ஒரே வசனத்தை நீ என் தாசன், நீ என் தாசன் வருது. நான் உன்னை உருவாக்கினேன் நமக்கு நல்லாவே தெரியும். கரத்தின் கிரியைகள் நம்ம தேவனுடைய கரத்தின் கிரியைகள் நம்ம கரத்தால் உண்டாக்கப்பட்டவங்க, வாயின் வார்த்தைகளால் உண்டாக்கப்பட்ட காரியங்கள் உண்டு. ஆனால் நம்ம அவருடைய கரத்திலே அவர் சாயலாக உண்டாக்கப்பட்டவர்கள். ஆனால் தான் அழகா சொல்றாரு, நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். அப்ப தேவன் நம்ம மேல எவ்வளவு பிரிய வைத்திருந்தா நம்மளை 2 தடவை தாசன்றாரு. அவர் சாயலாக நம்மளை அவருக்கு சொந்த கரத்தினால் உருவாக்கி இருக்கிறாரு. இதெல்லாம் விட என்ன அழகா சொல்றாரு பாருங்க, இந்த வசனம் எப்படி முடிக்கிறாரு பாருங்க, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அநேக நேரத்துல நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், தேவன் என்னை மறந்துட்டாரோ, தேவன் என்னை மறந்துட்டாரோ, தேவன் என்னை கைவிட்டாரோ, எனக்கு ஏன் இவ்வளவு பாடுகள் வேதனைகள் அப்படின்னு. வாரத்தின் முதல் நாள்ல தேவன் உங்களோட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்ன, நீங்க தேவனுடைய தாசர்கள். தேவன் உங்களை மறக்க மாட்டார், உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அப்ப தேவனால் மறக்கப்படுகிற ஜனம் நம்ம கிடையாது. ஒருவேளை நம்ம தேவனை மறந்துடலாம், மறந்து எங்கேயாச்சும் நம்ம போயிடலாம். ஆனாலும் நம்ம திரும்பி வருவதற்காக, நம்ம திரும்பி தேவனை அறிந்து கொள்வதற்காக, தேவன் நம்மளை படைத்த நோக்கத்தை அறிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்து கொண்டிருக்கும் தேவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்முடைய தாசர்கள் என்று நீர் எங்களுக்கு மறுபடியும் சொல்லி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை உருவாக்கினீர், நீ என் தாசன், நான் உன்னை மறப்பது இல்லை என்று, என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று எங்களுக்கு மறுபடியும் நீர் எங்களுக்கு உறுதிப்பட சொல்லிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதிலே நிலைத்திருக்கக்கூடிய பலத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே உங்களுடைய தாசர்களாக நீ தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உம்மால் மறக்கப்படுவதில்லை என்ற மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கணும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.